Hi students, நீங்கள் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து கலர் ஃபார்மேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் அயான்ஸ் அது வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் FeCN63- அந்த காம்ப்ளெக்ஸினுடைய லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ், ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் பாசிபிலிட்டி பார்க்க போகிறோம். அது வந்து உயர் சுழற்சி அணுகுக்கூலமாக இருக்குமா இல்லை தாழ் சுழற்சி அணுகுக்கூலமாக இருக்குமா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது புக்கில் இருக்கக்கூடிய ஒர்க்டு எக்ஸசைஸ் இது. FeCN63- இதில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் மெட்டல் அயான் வந்து Fe3+. Fe3+ உடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து 3d5. சமச்சீர் புலம், அது ஐசோலேட்டட் ஃபீல்டு அப்படிங்கிற சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆர் அயான் அது மட்டும் இருக்கிறது. வித்தவுட் தி அப்ரோச் ஆஃப் லிகான்ஸ், வித்தவுட் கன்சிடரிங் தி லிகான்ஸ், அதாவது ஈனிகள் வந்து ஒரு ஸ்பெரிக்கல் ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மெட்டல் அயான் மட்டும் இருக்கும்போது என்ன ஃபீல்டு இருக்கும், ஈனிகள் வருவதற்கு முன்னாடி மைய உலோக அயனி மட்டும் இருக்கும்போது என்ன புலம் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஐசோலேட்டட் ஃபீல்ட், சமச்சீர் புலம். இல்லை 3d5 கான்ஃபிகரேஷன் கூட நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம். ஹூன்ஸ் ரூல் படி 5 எலக்ட்ரான் இருக்குன்னா முதல்ல ஷேர் பண்ணிவிட்டு அப்புறம் தான் 4 பேர் ஆகணும். ஸோ 5 ஆர்பிட்டாலையும் 5 ஆட் எலக்ட்ரான்ஸ் இது வந்து இருக்குது. இல்லை எந்த எலக்ட்ரானுமே என்ன ஆகலைன்னா பேர் ஆகலை. அப்போ N'(P) N' அப்படிங்கிற நம்பர் ஆஃப் பேட் எலக்ட்ரான்ஸ், இரட்டையான எலக்ட்ரான்களுடைய எண்ணிக்கை. இங்கேருந்து நல்ல பேர்ஸ் இல்லை, அதனால் வந்து N'(P) வந்து 0. N' இல்லை அப்படின்னாலே அந்த அந்த ஃபீல்டு வந்து என்னவாக இருக்கும்னா 0 இருக்கும். ஸோ E_iso = 0. ஸோ சமச்சீர் புலம் வந்து 0வாக இருக்குது. காரணம் வந்து இதில் வந்து பேட் எலக்ட்ரான்ஸ், இரட்டையான எலக்ட்ரான்கள் வந்து இல்லை. இப்போ 2 பாசிபிலிட்டி பார்க்கணும், ஹை ஸ்பின் பாசிபிலிட்டி, லோ ஸ்பின் பாசிபிலிட்டி ரெண்டையும் பார்க்கணும். ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கிறோம்னா ஹை ஸ்பின் பாசிபிலிட்டி வந்து பார்த்துருக்கோம். ஹை ஸ்பின் அப்படிங்கிற என்னது, 5 ஈக்குவலண்டான எனர்ஜி இருக்கக்கூடிய ஆர்பிட்டல் வந்து 2ஆக பிரிஞ்சிருக்கு. ஒன்று T2G, இன்னொன்று வந்து EG. எலக்ட்ரான் வந்து இப்போ 5 எலக்ட்ரான் வந்து 3 இங்கே இருக்குது. சப்போஸ் 4வது எலக்ட்ரான் 5வது எலக்ட்ரான் இங்கே இருந்துச்சுன்னா அது வந்து லோ ஸ்பின். அப்படி இல்லாமல் அடுத்த லெவலுக்கு எலக்ட்ரான் போயிருந்துச்சுன்னா அது வந்து ஹை ஸ்பின். இப்போ நம்ம வந்து ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் பார்த்துருக்கனால T2G அதில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது, 3 எலக்ட்ரான் இருக்குது. EGயில் வந்து என்ன 2 எலக்ட்ரான் இருக்குது. ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து TEG3 EG2 ப்ளஸ் CFSE பார்க்க போகிறோம். படிகப்புல நிலைப்பு ஆற்றல், அதுக்கு என்ன ஃபார்முலா, ELF - E_iso. ELFங்கிற என்னது, லிகாண்ட் ஃபீல்டு எனர்ஜி, அதாவது ஈனிப்புல ஆற்றல், மெட்டல் அயானோட லிகான்ஸ் அப்ரோச் பண்ண பின்னாடி வரக்கூடிய ஃபீல்டு. E_iso அப்படிங்கிற என்னது, சமச்சீர் புலம், அதாவது பிஃபோர் தி அப்ரோச் ஆஃப் லிகான்ஸ். ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் என்னென்னா கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி, படிகப்புல நிலைப்பாற்றல். அதுக்குரிய ஃபார்முலா என்னது, N(T2G) நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் தி T2G ஆர்பிட்டால். T2G ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய எலக்ட்ரானோட எண்ணிக்கை அது எதால் பெருக்கணும், -0.4 பெருக்கணும். ப்ளஸ் NEG × 0.6. NEGங்கிற நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் தி EG ஆர்பிட்டால். இது எதால் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், ΔO ஆக்டாஹெட்ரல் ஃபீல்டுடைய கிறிஸ்டல் ஃபீல்டு எனர்ஜி, படிகப்புல ஆற்றல், அதனால் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். NPP அப்படிங்கிற நம்பர் ஆஃப் பேட் எலக்ட்ரான்ஸ். Pங்கிறது வந்து பேரிங் எனர்ஜி, அதாவது இணைப்பாற்றல் அப்படிங்கிறது, -N'(P). இது வந்து ஐசோலேட்டட் ஃபீல்டில் இருக்கக்கூடிய பேட் எலக்ட்ரான்ஸோடைய எண்ணிக்கை. இப்போ இதை வந்து அப்ளை பண்ண போகிறோம். N(T2G) எவ்வளவு, 3. இங்கே 3 எலக்ட்ரான் இருக்குது, 3. NEG வந்து எவ்வளவு, 2. NPP இங்கே எந்த எலக்ட்ரானுமே என்ன இல்லைன்னா பேரடா இல்லை, அதனால் என்ன 0. N'(P) அதுலேயும் ஐசோலேட்டட் ஃபீல்ட்லையும் பேட் எலக்ட்ரான், இணையான எலக்ட்ரான்கள் வந்து இல்லை, அதனால் அது 0. இப்போ CFS அப்ளை பண்ணும்போது 3 × -0.4 + 2 × 0.6 × ΔO. பேட் எலக்ட்ரான்ஸ் இல்லாதனால NP × Pயும் 0, N'(P) அதுவும் 0. இப்போ 3 × -0.4 வந்து -1.2, 2 × 0.6 வந்து +1.2, ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 0 வந்துடுது. அப்போ வந்து ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸில் வந்து CFSE வந்து எப்படி இருக்குன்னா 0வாக இருக்குது. அடுத்து லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் பார்க்க போகிறோம். லோ ஸ்பின் தாழ் சுழற்சியில் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து லோயர் லெவலில் என்ன இருக்குன்னா பேராக இருக்கும். ஆர் ஹேவிங் 5 எலக்ட்ரான்ஸ், 1 2 3 போயிட்டு 4 5 இங்கே வந்து பேராக இருக்குது. அப்போ T2G என்னுடைய கான்ஃபிகரேஷன் வந்து இதிலேயே ஆல் தி 5 எலக்ட்ரான்ஸ், எல்லா எலக்ட்ரான் இருக்கிறனால 2Tg5. EGயில் எலக்ட்ரான் இல்லாமல் இருக்கும், EG0 போட்டிருக்கோம். இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணணும். NT2G எவ்வளவு 5, NEG எவ்வளவு 0, NP பேட் எலக்ட்ரான்ஸ் எத்தனை இருக்குது, 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கிறனால NP to N'(P). இதில் ஏற்கனவே பார்த்தா 5மே ஆட் எலக்ட்ரான் ஆனதுனால அதில் பேட் எலக்ட்ரான்ஸ் இல்லை, அதனால் N'(P) வந்து 0. அப்போ CFSE ஃபார்முலாவில் கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி, படிகப்புல நிலைப்பாற்றல் ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது என்ன ஃபார்முலா, NT2G இன்னொன்று இருக்கும் 5
இன்ட்டு மைனஸ் 0.4 ப்ளஸ் இஜி இன்ட்டு 0.6. இஜியில் எலக்ட்ரான் வந்து இல்லை, NEG வந்து 0, அதனால் 0 போட்டோம். அடுத்தது இன்ட்டு டெல்டா 0 ப்ளஸ் NP இன்ட்டு P. NP எவ்வளவு 2, அதனால் 2P போட்டிருக்கிறோம். N'P வந்து 0, அதனால் மைனஸ் வந்து 0 போட்டோம். இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன வருது, மற்ற டேர்ம்லாம் கேன்சல் ஆகிட்டா 5 இன்ட்டு -4 வந்து மைனஸ் 2 டெல்டா 0 வருது ப்ளஸ் 2P. இந்த பர்டிகுலர் கேஸுக்கு வந்து டெல்டா O ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ்க்கு டெல்டா O வேல்யூ வந்து 35,000 அண்ட் பேரிங் எனர்ஜி வந்து எவ்வளோனா 30,000. இது ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கும்போது என்ன வருதுன்னா -10,000 cm/-1 வேவ் நம்பர் வருது. இந்த வேவ் நம்பருக்கு ஏற்ற மாதிரி என்ன சொன்னால் எனர்ஜி மாறும். இந்த வேல்யூ வந்து என்ன இருக்குது, நெகட்டிவ் வேல்யூ, எதிர்க்குறி மதிப்புடைய இருக்குது. ஏற்கனவே சொல்லியிருக்கோம், எவ்வளோக்கெவ்வளோ எனர்ஜி குறையுதோ, ஆற்றல் குறைய அதுக்குரிய பாசிபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும். அதனால் லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் தான் பாசிபிள், ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் வந்து எல்லாம் பாசிபிள். ஆனால் ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் வேல்யூ எவ்வளோ வருது, 0 வருது. லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ்க்கு வந்து வேல்யூ வந்து நெகட்டிவாக இருக்குது. அதாவது உயர் சுழற்சிக்கு வந்து 0 மதிப்பும் தாழ் சுழற்சிக்கு வந்து எதிர்க்குறி மதிப்புடைய இருக்கனால இந்த அணைவு வந்து எதுக்கு என்னவாக இருக்கும்னா தாழ் சுழற்சி உடையதாக இருக்கும். நெகட்டிவ் லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸாக இது இருக்கும். ஸோ கன்க்ளூட் பண்ணுறோம். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் FeCN63- காம்ப்ளெக்ஸோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து இப்படி இருக்கும். T2Gயில் 5 எலக்ட்ரான்ஸும் EGயில் வந்து எலக்ட்ரான்ஸ் இருக்காது. ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் வில் பி T2G5 EG0. என்ன மாதிரியான காம்ப்ளெக்ஸ், லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ், தாழ் சுழற்சி அணைவாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ், இது பேராக இருக்குது, எவ்வளோ ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ், தனித்த எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை வந்து 1. இஃப் தேர் இஸ் அன்பேர்டு எலக்ட்ரான், அது வந்து இட் வில் பி பேராமேக்னடிக் இன் நேச்சர். தனித்த எலக்ட்ரான் இருந்ததுன்னா அது பாராகாந்தன்மையுடையதாக இருக்கும். ஸோ தி FeCN63- காம்ப்ளெக்ஸ் இஸ் பேராமேக்னடிக் இன் நேச்சர். FeCN63- அணைவானது பாராகாந்தன்மையுடையதாக இருக்கும். தென் அதுக்கு மேக்னடிக் மொமெண்ட், காந்த திருப்புதிறன் பார்க்கக்கூடிய ஃபார்முலா என்னது, μ √n × n+2. நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ், தனித்த எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை 1க்குனால சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன வரும்னா √1 × 1+2 = 1.732 Bm போர் மேக்னட்டான் வந்து வரும். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த கலருக்கும் CFSக்கும் உள்ள ரிலேஷன் வந்து பார்க்க போகிறோம். நிறமும் படிகப்புல நிலைப்பாற்றலும் ரெண்டுக்குள்ளே தொடர்பு பார்க்க போகிறோம். இப்போ வந்து we are taking a coordination complex, ஒரு அணைவு சேர்மம் எடுத்திருக்கோம். இது மேலே வந்து கண்ணுறு ஒளி, ஒயிட் லைட் அப்படிங்கிறது விசிபிள் லைட் அப்படிங்கிற என்னது, நம்ம ஸ்பெக்ட்ரத்தில் வந்து வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லாம் ஆரஞ்சு ரெட், அது வரைக்கும் நம்ம கண்ணுக்கு தெரியும். வயலட்டு கீழே இந்த பக்கம் போகிற அல்ட்ரா வயலட்டோ, ரெட்டுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய இன்ஃப்ராரெட்டோ நம்ம வந்து கண்ணுக்கு வந்து தெரியாது. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் விசிபிள் லைட். அதனால தான் என்ன சொல்கிறோம்னா அதை வந்து கண்ணுறு ஒளின்னு சொல்கிறோம். அந்த கண்ணுறு ஒளியை வந்து எது வழியே போகுது, ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ், ஒரு அணைவு சேர்மத்து வழியை செலுத்தும் போது இது என்ன செய்யுதுன்னா, ஒரு பர்டிகுலர் அதனுடைய டெல்டா O வேல்யூ என்னவோ அந்த டெல்டா Oக்கு ஈக்குவலான வேவ்ல இருக்கக்கூடிய எனர்ஜியை வந்து என்ன செஞ்சதுன்னா அப்சார்ப் பண்ணும். அது போக மீத இருக்கக்கூடிய எனர்ஜி வந்து என்ன செய்யுதுன்னா ரிலீஸ் பண்ணுது. இப்போ மேத்ஸில் வந்து இந்த காம்ப்ளிமெண்ட் செட்டுன்னு பார்ப்போம் இல்லையா, ஒரு செட், ஒரு கணம் இருக்குது, அதில் 1 2 3 4 5 அப்படின்னு மெம்பர்ஸ் இருக்குன்னா 1 2 3 எடுத்துட்டோம்னா மீத இருக்குன்னா 4 5 காம்ப்ளிமெண்ட்னு சொல்ல முடியாது. அது மாதிரி நிரப்பு கோணம் சொல்கிற மாதிரி இது எதை வந்து எந்த வேவ்லென்த்தை வந்து அப்சார்ப் பண்ணிக்கிறதோ, எவ்வளோ எனர்ஜி அப்சார்ப் பண்ணிக்கிறதோ, அப்சார்ப் பண்ணது போக மீத இருக்கிற வந்து என்ன செய்யும், ரிலீஸ் பண்ணும். இப்போ ஒரு பூ வந்து சிவப்பு கலரில் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், அது மேலே லைட் விழும்போது எல்லா வேவ்லென்த்தையும் அப்சார்ப் பண்ணிவிட்டு எதை மட்டும் ரிலீஸ் பண்ணோம், ரெட்டை மட்டும் ரிலீஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து ரெட் கலரில் தெரியுது. அதுதான் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிறது, அதாவது உட்கவர் நிறமாலைங்கிறது. அதனால் அந்த கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸில் ஒயிட் லைட், விசிபிள் லைட் விழும்போது அதனோட டெல்டா Oக்கு ஈக்குவலாக எனர்ஜி அப்சார்ப் பண்ணிட்டு ரிமைனிங் லைட் வந்து என்ன செய்யணும், ரெஃப்ளெக்ட் பண்ணுது. அது ரெஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய லைட்டுக்கு என்ன வேவ்லென்த், என்ன அலைநீளம் இருக்குமோ அந்த அலைநீளத்துக்குரிய நிறம் வந்து நமக்கு தெரியும். சப்போஸ் நீல நிற ஒளியை வெளியிடுச்சுன்னா அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து நீல கலர், ப்ளூ கலராக இருக்கும். ஸோ சிவப்பு நிறத்துக்குரிய அலைநீளத்தை வெளியிட்டால் அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து ரெட் கலர், சிவப்பு நிறமாக இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்க போகிறோம். டைட்டேனியம் TH2O6 3+ அந்த காம்ப்ளெக்ஸ் எடுத்துருக்கிறோம். டைட்டேனியத்துக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து ஆர்கான் 3D2 4s2. இதில் டைட்டேனியம் வந்து இந்த காம்ப்ளெக்ஸில் அதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 3+. இப்போ டைட்டேனியம் 3+னா we have to remove 3 எலக்ட்ரான்ஸ். எஸ்ஸில் 2 எலக்ட்ரானையும் டியில் ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணிட்டோம்னா அதனோட கான்ஃபிகரேஷன் வந்து 3D1 இருக்கும். இதனுடைய ஸ்ட்ரக்சர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் T2G, இதில் ஒரு எலக்ட்ரான் இருக்குது. EG, இதில் வந்து EGயா T2Gங்கிற கொஸ்டினே கிடையாது. பிகாஸ் தெர் இஸ் ஒன்லி 1 எலக்ட்ரான். அது கண்டிப்பாக என்ன ஆகும்னா ஆஃப் பிரின்சிபல் எங்கே இருக்கணும், குறைந்த ஆற்றல் மட்டத்தில் இருக்குன்னா அது கண்டிப்பாக எங்கே இருக்கணும், T2G ஆற்றல் மட்டும் தான் இருக்கணும். இப்போது DD டிரான்ஷன், இது மேலே எனர்ஜி விழும்போது, லைட் விழும்போது அது லைட் அப்சார்ப் பண்ணிட்டு இந்த D எலக்ட்ரான் என்ன செய்யணும், T2G லெவல்லேருந்து EG லெவலுக்கு வந்து ஜம்ப் ஆகும், எக்ஸைட் ஆகும்.
T2G ஆற்றல் மட்டத்திலிருந்து EG ஆர்பிட்டாலுக்கு அந்த எலக்ட்ரான் வந்து எடுத்து செல்லப்படுகிறது. இதுக்கு பேர் வந்து எக்ஸைட்டேஷன் அப்படின்னு பேர், கிளர் ஊறுதல் அப்படின்னு பேர். இது மாதிரி எலக்ட்ரான் வந்து ஒரு ஆற்றல் மட்டத்திலிருந்து இன்னொரு ஆற்றல் மட்டத்துக்கு போகிறதுக்கு பேர் வந்து டிடி டிரான்சிஷன், டிடி பரிமாற்றம் பேர். இந்த டிடி பரிமாற்றம் நடக்கணும்னா இதில் வந்து என்ன, ஆர்பிட்டால் வந்து D1லேருந்து D9 வரைக்கும் எலக்ட்ரான் இருக்கணும். D0ஆவோ அல்லது D10ஆவோ இருந்தால் இந்த டிரான்சிஷன் நடக்காது. D0னா எலக்ட்ரானே இல்லைன்னு அர்த்தம். D10 அப்படின்னா ஆல் எலக்ட்ரான்ஸ் ஆர் பேட். அப்போ என்ன இருக்குன்னா டிரான்சிஷன் வந்து நடக்காது. இப்போ T2G ஆர்பிட்டாலில் ஒரு எலக்ட்ரான் இருந்தது, அதனால் ஒயிட் லைட் அல்லது விசிபிள் லைட் வரும்போது என்ன அது வந்துட்டு இந்த எலக்ட்ரான் இஸ் கேரிட் ஓவர் டு தி EG ஆர்பிட்டால். அப்போ EG ஆர்பிட்டால் எலக்ட்ரான் போகிறதுனால இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி வந்துடும்னா EG1 அப்படின்னு வந்துடும். இந்த ப்ராசஸ் நடக்கும்போது இந்த T2G1லேருந்து எலக்ட்ரான் EG1க்கு போகும்போது எவ்வளவு லைட்டை அப்சார்ப்ஸ் விசிபிள் லைட் ஈக்குவல் டு ΔO 239.7 kJ/mol. இந்த லெவல்லேருந்து இந்த லெவலுக்கு போகிறதுக்கு எவ்வளோ எனர்ஜி அப்சார்ப் பண்ணியிருக்கு அப்படின்னா 239.7 kJ/mol அளவுக்கு எனர்ஜி அப்சார்ப் பண்ணியிருக்கு. அது ஈக்குவலண்டான வேவ் நம்பர், அலை எண், அதனோட வேல்யூ வந்து 20,000 cm/-1. இது போக மீத இருக்க லைட்டை வந்து அது வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணுது. அந்த ரெஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய அது பிரதிபலித்த ஒளியினுடைய அலைநீளம் வந்து ஊதா நிறத்தோட அலைநீளத்தில் இருக்கனால வரக்கூடிய அந்த லைட் வந்து பிறகுனா ஊதா நிறமாக இருக்கும். ஸோ Ti H2O6 3+ காம்ப்ளெக்ஸ் இஸ் வயலட் இன் நேச்சர், வயலட் இன் கலர். அப்போது இந்த கலர் வந்து எதை பொறுத்திருக்குன்னு டிபெண்ட்ஸ் அப்பான் தி ΔO வேல்யூ, ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸினுடைய கிறிஸ்டல் ஃபீல்டு எனர்ஜி அதனுடைய வேல்யூவை பொறுத்திருக்கு. ஸோ நிறமானது ΔO மதிப்பை பொறுத்து இருக்கிறது. அந்த ΔO வேல்யூ எதை பொறுத்துக்குன்னு டிபெண்ட்ஸ் அப்பான் தி நேச்சர் ஆஃப் லிகாண்ட். ஏன்னா சில லிகாண்ட் என்ன இருக்குது, அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து பேர் பண்ணும், அது ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட். சில லிகாண்ட் என்ன வீக் ஃபீல்டு லிகாண்டாக இருக்கும். இட் இஸ் நாட் ஏபிள் டு பேர் அப் தி எலக்ட்ரான்ஸ். வந்து வீக் ஃபீல்டு லிகாண்ட், வலிமை குறைந்த ஈனிகள் வந்து இரட்டையாகாத எலக்ட்ரான்களை இரட்டையாக்க முடியாது. அதனால் ΔO வேல்யூ வந்து எதை பொறுத்துக்குன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் தி நேச்சர் ஆஃப் தி லிகாண்ட், ஈனியனுடைய மதிப்பை பொறுத்து இருக்குது, தன்மையை பொறுத்து இருக்குது. இப்போ காப்பர் 1+, ஜிங்க் 2+, ஸ்காண்டியம் 3+, டைட்டேனியம் 4+, இந்த அயான்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம்னா இந்த அயான்ஸோட காம்ப்ளெக்ஸ் எல்லாத்துக்கும் என்ன இருக்குன்னா கலர் வந்து இருக்காது. பிகாஸ் காப்பர் ப்ளஸோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து 3D10. இது வந்து ஃபுல்லி ஃபில்டாக இருக்கனால ஏற்கனவே சொன்னேன் D1லேருந்து D9 வரைக்கும் கான்ஃபிகரேஷன் தான் டிடி டிரான்சிஷன், டிடி பரிமாற்றம் இருக்குது. D10 இதில் என்ன இல்லைன்னா எலக்ட்ரானி ஆல் தி ஆர்கால்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி ஃபில்டு. அப்போ இங்கே என்ன இருக்காங்க, டிடி டிரான்சிஷன் இருக்காது. ஜிங்க் 2+, இதுலேயும் 3D10, நோ டிடி டிரான்சிஷன். ஸ்காண்டியம் 3+லையும் டைட்டேனியம் 4+ஓட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து 3D0. இங்கே டிடி டிரான்சிஷன் நடக்கிறதுக்கு எதுவே இல்லைன்னா டி எலக்ட்ரானே இல்லை. அதனால் வந்து இந்த 4 கேஸ்லேயும் வந்து எக்ஸாம்பிளுக்கு 4 கேஸ் சொல்லியிருக்கோம். இந்த 4 கேஸில் வந்து டி ஆர்பிட்டால் எலக்ட்ரான் இல்லாதனாலையோ அல்லது டி ஆர்பிட்டால் அவைலபிளாக இல்லாதனாலையோ there will not be any color formation. இது வந்து நிறம் வந்து இதில் வந்து இருக்காது. நோ டிடி டிரான்சிஷன், டிடி பரிமாற்றம் இல்லாதனால இந்த 4லையும் வந்து கலர் இல்லை. அடுத்து புக்கில் கொடுத்துருக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் டீல் பண்ணியிருக்கிறோம். MnCN6 3-. இது வந்து லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸாக ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸாக விச் இஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. MnCN6 3- மேங்கனீஸ் வந்து என்ன இருக்குன்னா 3+ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கும். மேங்கனீஸோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து ஆர்கான் 3d5 4s2. மேங்கனீஸ் 3+ஓட கான்ஃபிகரேஷன் இதில் 2 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணிடுவோம், இதில் 1 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் வில் பி 3d4. இதில் பேரிங் எனர்ஜி இணைப்பாற்றல் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 28,800 cm/-1. அடுத்து ΔO அது எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 38,500 கொடுத்துருக்குறாங்க. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எது பெருசாக இருக்குது, ΔO அது வந்து கிறிஸ்டல் ஃபீல்டு எனர்ஜி வந்து அதிகமாக இருக்குது, பேரிங் எனர்ஜி இணைப்பாற்றல் வந்து குறைவாகவும், இது வந்து எப்படி இருக்குது, கிறிஸ்டல் படிகப்பில் ஆற்றல் வந்து எப்படி இருக்குன்னா அதிகமாக இருக்குது. சின்ஸ் P இஸ் லெஸ் தேன் ΔO, P மதிப்பு வந்து ΔO காட்டிலும் குறைவாக இருக்கிறனால பேரிங் வந்து எங்கே நடந்ததுன்னா லோ லெவல்லே நடந்துடும். இதுதான் கன்க்ளூஷன். அப்போ எப்படி பண்ணணும், மொத்தம் இருக்க எத்தனை எலக்ட்ரான் இருக்குது, 4 எலக்ட்ரான் இருக்குது. 1 2 3 4th எலக்ட்ரான் தான் இங்கே போகும், EGக்கு போமா 2Gக்கு போமாங்கிற டவுட். அப்போ என்ன இங்கே என்ன வந்திருக்கு, P இஸ் லெஸ் தென் ΔO. அப்போ பேரிங் எங்கே வந்துடும்னா லோ லெவல்லே நடந்துடும். அப்போ எலக்ட்ரான் இங்கே வந்துடும். ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வில் பி T2G4 EG0. இதுதான். அப்போ இது வந்து என்ன இருக்கும்னா லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். இருந்தாலும் அடுத்து எதை வச்சு நம்ம இதை ப்ரூவ் பண்ண போகிறோம்னா நம்ம CFSE வச்சு கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி படிகப்புல நிலைப்பாற்றலை வச்சு தாழ் சுழற்சியா அல்லது உயர் சுழற்சியாங்கிறத அதை வச்சும் ப்ரூவ் பண்ணணும். இப்போ கான்ஃபிகரேஷன் அது 3D4. இது வந்து ஐசோலேட்டட் ஃபீல்டு, லிகாண்டு வர்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஃபீல்டனுடைய கான்ஃபிகரேஷன். இதில் 4 எலக்ட்ரானும் எப்படி இருக்குது, சிங்கிளாக இருக்குது. நோ பேட் எலக்ட்ரான்ஸ், எந்த எலக்ட்ரானும் இணையாக இல்லை. N'(P) வந்து 0னால E ஐசோ வந்து 0. அதாவது தனியாக இருக்கும்போது
சமச்சீர் புலத்தில் வந்து சமச்சீர் புல மதிப்பு வந்து இங்கே என்ன இருக்குன்னா 0 இருக்குது. ஃபஸ்ட்டு இப்போ எதை கன்சிடர் பண்ண போகிறோம், லோ ஸ்பின் வந்து கன்சிடர் பண்ண போகிறோம், தாழ் சுழற்சி கன்சிடர் பண்ண போகிறோம். தாழ் சுழற்சியில் என்ன அர்த்தம், 4 எலக்ட்ரான் எங்கே இருக்குன்னா T2Gலே இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் தி 2G ஆர்பிட்டால் 4 எதால் மல்டிப்ளை பண்ணணும், ஃபார்முலா அப்படி -0.4. அடுத்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த EG ஆர்பிட்டால், EGயில் எதே இல்லை, எலக்ட்ரானே இல்லை, இன்ட்டு 0.6 இன்ட்டு டெல்டாவோ. இது வந்து எத்தனை பேர் இருக்குது, ஒரு பேட் எலக்ட்ரான் இங்கே T2Gயில் ஒரு பேட் எலக்ட்ரான் இருக்கனால 1 இன்ட்டு P. ஐசோ வந்து 0, 0 போட்டோம். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். 4 இன்ட்டு -0.4 வந்து 1.6 இன்ட்டு டெல்டா 0. இந்த டைம் 0 ஆயிரும். இங்கே என்ன இருக்குது, 1P இருக்குது. இப்போ சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டெல்டா ஓ வேல்யூ வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க, 38,500 கொடுத்துருக்குறாங்க. அண்ட் P வந்து 28,800 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதை பார்த்தாலே இதையும் பார்த்தாலே தெரியுது, பாசிட்டிவ் வேல்யூ கார்டில் எப்படி இருக்குது, நெகட்டிவ் வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது. அதையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கும்போது என்ன வருதுன்னா -32,800 அப்படின்னு வருது. இது வந்து லோ ஸ்பின். அடுத்து ஹை ஸ்பின் பார்க்க போகிறோம். ஹை ஸ்பின்னாக இருந்தால் என்ன ஆகும், எலக்ட்ரான் வந்து இங்கே பேரப் ஆகாமல் இங்கே போயிடும், மேலே போயிடும், EGக்கு போயிடும். 2Gயில் இல்லாமல் எங்கே போய் EGக்கு போயிடும். அப்போ T2G3 2G ஆர்டில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது, 3 எலக்ட்ரான் இருக்குது. EG ஆர்டில் வந்து ஒரு எலக்ட்ரான் இருக்குது. ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2G ஆர்டில் 3 எலக்ட்ரான் இருக்குது இன்ட்டு -0.4. EG ஆர்டில் ஒரு எலக்ட்ரான் இருக்கனால 1 இன்ட்டு 0.6 இன்ட்டு டெல்டாவோ. எங்கேயுமே பேட் எலக்ட்ரான் இல்லை, அதனால் நான் வந்து இன்ட்டு 0P. ஐசோ ஃபீல்டு வந்து என்ன சொல்லியிருக்கோம், ஆல்ரெடி 0ன்னு ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். 3 இன்ட்டு -0.4 வந்து -1.2 ப்ளஸ் 1 இன்ட்டு 0.6 வந்து 0.6 இன்ட்டு டெல்டாவோ. இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும், -0.6 டெல்டாவோ. டெல்டாவோ மதிப்பு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 38,500 கொடுத்துருக்காங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது -23,100 வருது. இதுவும் நெகட்டிவ் வேல்யூ வருது, இது நெகட்டிவ் வேல்யூ வருது. அப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எது ஹை நெகட்டிவாக இருக்குது, இதுதான் ஹை நெகட்டிவாக இருக்குது. ஸோ அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து என்னவாக இருக்குன்னா லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸாக இருக்கும், தாழ் சுழற்சி உடையதாக இருக்கும். இதில் வந்து எத்தனை அன்பேட் எலக்ட்ரான்ஸ் இருக்குது, 2 அன்பேட் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறனால இது வந்து என்ன இருக்குன்னா பேராமேக்னட்டிக்காக இருக்கும். அப்போ என்னுடைய மேக்னட்டிக் மொமெண்ட்னா √2 இன்ட்டு 2 + 2 போடும்போது 2 point something BM இதுக்கு வந்து வரும். ஸோ we can check whether a complex is low spin or high spin. 2 விதமாக செக் பண்ணலாம். ஒன்று கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி வச்சு கண்டுபிடிக்கலாம், இன்னும் வந்து டெல்டா ஓவையும் பியையும் கம்பேர் பண்ணி கண்டுபிடிக்கலாம். 2 மெத்தடும் நமக்கு அப்ளை பண்ணி பார்க்க எப்படி வரணும்னா சேமாக வரணும். தேங்க்யூ வெரி மச்.